வணக்கம். இன்றைக்கி ஜானூஸ் கிச்சனில் ஒரு டேஸ்ட்டான சிம்பிளான வெஜ் லஞ்ச் காம்போ பார்க்கலாம். நான் புடலங்காய் கூட்டு செய்கிறதுக்காக 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பை நல்லா கழுவிட்டு குக்கரில் சேர்த்துக்கிட்டு அதில் தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூளும் எண்ணெயும் சேர்த்து குக்கர் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 5 விசில் வச்சுக்கலாம். அதுக்குள்ளே ரசத்துக்காக ஒரு கிண்ணத்தில் தண்ணி ஊற்றிக்கிட்டு அதில் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக சாம்பார் பொடி, கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்துருக்கேன். மீடியம் சைஸ் பழுத்த தக்காளி, ஒரு 5-6 பல் பூண்டு தட்டி போட்டிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். அது இருக்கட்டும். ஒரு உரலில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு, சீரகம், தனியா சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு வரமிளகாய் போட்டு இதை கொஞ்சம் கொரன்னு பவுடர் பண்ணிக்கிறேன். இப்போ இதையும் எடுத்து அந்த ரசத்தோடு சேர்த்துக்கிறேன். சேர்த்துக்கிட்டு இதை மூடி வச்சிடலாம். இது ஒரு அரை மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு வாழைக்காவை எடுத்து தோல் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருந்தேன். இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து இந்த வாழைக்காவை நல்லா கழுவிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கழுவிட்டு அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ இது கூட உப்பு காரம்லாம் சேர்த்துக்கலாம். நான் இந்த வாழைக்காயில் 2 சிட்டிகை மஞ்சள் தூளும் 2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடியும் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு, கொஞ்சமாக வரமிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் பெருஞ்சீரகம் க்ரஷ் பண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, அதே மாதிரி ஒரு 4 பல் பூண்டு நசுக்கி போட்டிருக்கேன். லேசாக தண்ணி தெளிச்சிட்டு இதை மேரினேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பெசரி வச்சிடலாம். இது ஒரு அரை மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே நமக்கு இந்த கடலைப்பருப்பும் நல்லா வெந்துருச்சு. இதை ஒரு கரண்டியால் கொஞ்சமாக மேஷ் பண்ணிக்கலாம். ரொம்ப மசிச்சிட வேண்டாம். இந்த அளவுக்கு மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் அதில் கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், ஒரே ஒரு வரமிளகாய் போட்டிருக்கேன். இதெல்லாம் பொரியட்டும். இது கூடவே ஒரு 3 பச்சை மிளகாய், ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிருக்கேன். சின்ன சைஸ் தக்காளி, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இதெல்லாம் ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். இது வதங்கினதுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸு புடலங்காவை கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட 2 சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். கூட்டோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு, கொஞ்சமாக சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன். நம்ம ஏற்கனவே வரமிளகாவும் பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம் காரத்துக்கு. அதனால் கொஞ்சமாக சாம்பார் பொடி சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை மீடியம் ஃப்ளேம்லேயே மூடி வச்சுக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த புடலங்காய் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். சேர்த்துட்டு இதை வேக வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கலாம். ஒரு 4 நிமிஷத்துக்கு ஆகும் இது வேகிறதுக்கு. இப்போ புடலங்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போது நம்ம ஏற்கனவே வேக வச்சுருந்த கடலைப்பருப்பு எடுத்து அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறம் இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 1 நிமிஷம் கழித்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான்ப்பா. ரொம்ப டேஸ்ட்டான சிம்பிளான ஒரு புடலங்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போது ரசம் தாளிச்சிக்கலாம். நம்ம ஏற்கனவே ரசம் கூட்டி வச்சுருந்தோம். அதை நல்லா கையால் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். புளி, தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். கரைச்சி விட்டுக்கிட்டு உப்பு டேஸ்ட்லாம் பார்த்துக்கலாம். இப்போ ரசம் கரைச்சாச்சு. ஒரு கடாயில் ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் கொஞ்சமாக கடுகு, ஒரே ஒரு வரமிளகாய் போட்டுக்கிறேன். அது பொரியட்டும். நம்ம கரைச்சி வச்சுருந்த ரசத்தை எடுத்து அதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்துட்டு ஸ்டவ் லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ரசம் கொதிக்கக்கூடாது. இந்த மாதிரி நுரைச்சி வரும் பொழுது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு சிம்பிளான ரசமும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வாழைக்காய் வறுத்துக்கலாம். நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த வாழைக்காவும் நல்லா ஊறிடுச்சு. தோசை தவாவில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன்.
இந்த வாழைக்காலாம் எடுத்து அதில் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி சேர்த்துட்டு அந்த தட்டில் கொஞ்சமாக தண்ணி கழுவி அதில் அதையும் சேர்த்துக்கிறேன். நிறைய தண்ணி சேர்க்க வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை மூடி போட்டு இதை லோ டு மீடியம் ஃப்ளேமில் தான் ஃப்ரை பண்ணணும். தீ அதிகமாக வச்சுட்டா வாழைக்காலாம் கருகிடும். இந்த மாதிரி மிதமான தீயிலே வச்சு இதை நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். திருப்பி போட்டு மறுபடியும் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ வாழைக்காய் வறுவலும் ரெடி ஆகிடுச்சு. ஒரு சிம்பிளான டேஸ்டான லஞ்ச் காம்போ. இது ஒரு 3/4 மணி நேரத்தில் செஞ்சிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.